நம்ம ஊர்ல அந்த கழைக்கூத்தாடிகள்ங்கிறத நம்ம நிறைய பார்க்கலாம். தெருவில் போயிட்டே இருப்போம், பார்த்தா இந்த பக்கம் ஒரு மூங்கில் குச்சி, அந்த பக்கம் ஒரு மூங்கில் குச்சி, மூணு மூங்கில் குச்சியை கட்டி வச்சுட்டு நடுவில் ஒரு கயிறை கட்டி அந்த சிறு குழந்தைகள், ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும், அவர்களுடைய அப்பா அம்மா அவங்களும் கழை கூத்தாடியா இருப்பாங்க. இந்த சிறுவர்கள் சிறுமிகள் எல்லாரையும் கைத்து மேல ஏறி ஆற வைப்பாங்க. இந்த மாதிரி கழை கூத்தாடிகளை ஜிம்னாஸ்ட் ஆக்கினா என்ன அப்படிங்கிற மாத்தி யோசிங்கிற சிந்தனை நம்முடைய துணை முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்கள். இந்த மாதிரி இயல்பான கலைஞர்களை விளையாட்டு வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் ஆக்குவதில் நம்முடைய தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி வெற்றி பெற்றிருக்கிறது. இவளும் கழைக்கூத்தாடியாக இருந்து பல முறை கயிற்றில் மேலே ஏறி நடந்திருக்கிறாள், வித்தைகள் செய்திருக்கிறாள், கீழே இறங்கி வந்து கையேந்தி சில்லறைகள் கேட்டிருக்கிறாள். எனக்கு பசிக்குது, காசு கொடுங்க, நான் கேட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதை தாண்டி அவள் சொன்னதுதான் மிக முக்கியம். நாங்கள் கழைக்கூத்தாடியாகவே தொடர்ந்திருந்தால் எங்களை சமூகம் வேறு மாதிரி பயன்படுத்தி இருக்கும், எங்களை அந்த சமூகம் பார்த்த பார்வையே வேறு என்று அந்த சிறுமி சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஆழமான வார்த்தை இதில் பொதிந்திருக்கின்ற அர்த்தம் என்னங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட சிறுமிகள், இப்படிப்பட்ட சிறுவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு அந்த ஜிம்னாஸ்ட் பயிற்சியை கொடுத்து மிகச்சிறந்த வீரர்களாகவும் வீராங்கனைகளாகவும் மாற்றி இருக்கிறார் நம்முடைய துணை முதலமைச்சர்.